அழைத்த ஸ்டீபன் அண்ணாவுக்காகவும் இங்க இருக்கிற கன்வீனர்ஸ்க்காகவும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில உங்களுடைய வேதத்தை தியானிக்கும்படி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அடியனை மறைங்கப்பா. இந்த கூடியிருக்கிற மக்கள் மத்தியில நீங்க என்ன பேசணுமோ அதை நீங்க பேசுங்க. உங்களுடைய வார்த்தை வெளிப்படட்டும். நம்மிடத்திலிருந்து வருகிற வார்த்தை எல்லாருக்கும் ஒரு சமாதானமாய், சந்தோஷமாய், மனமகிழ்ச்சியை கொடுக்கிறதாய், அவர்கள் நோய்களை தீர்க்கிறதாய், அவர்கள் காயங்களை ஆற்றுகிறதாய் கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதத்தை இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த இடத்தை நீங்கள் அசைந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. முழுவதுமாய் நாங்கள் ஆவியானவர் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்திப்பு வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? சந்திப்பு எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்க பாக்குறீங்க இந்த வார்த்தையை? சந்திப்புன்னு சொல்லி பார்த்ததே இல்லையா? சந்திப்புன்ற வார்த்தை எங்க அதிகமா நீங்க பாக்குறீங்க? டே டு டே லைஃப், அனுதின வாழ்க்கையில எங்க பாக்குறீங்க? ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்ல எழுதியிருப்பாங்க, அப்படிதானே? சென்னை சந்திப்பு, மதுரை சந்திப்பு, விருத்தாச்சலம் சந்திப்பு. ஏன் அந்த சந்திப்புன்னு எழுதுறாங்க அவங்க? ஏன் அந்த இடத்துல சந்திப்புன்னு சொல்றாங்க, மற்ற இடத்துல சந்திப்புன்னு சொல்லு? ஏன் அங்க 2-3 லைன் என்ன செய்யுது? கிராஸ் ஆகுது. மற்ற இடத்துல 2 லைன் வந்துச்சுன்னா அந்த சந்திப்புல எத்தனை லைன் இருக்கும்? 4-5 லைன் இருக்கும். நிறைய ட்ரெயின் நின்று போறதுக்கு. அதனாலதான் அந்த இடத்த என்னது சந்திப்பு அப்படின்னு சொல்லி எல்லா போர்ட்லயும் நம்ம வாசிக்கிறோம். இன்னும் ஒரு இடத்துல பார்த்தோம்னா, நாம மக்களாகிய நாம் அநேக இடங்களில் நாம் என்ன செய்யறோம்? சந்திக்கிறோம். என்னென்ன இடத்துல நாம சந்திக்கிறோம்? இன்னைக்கு கிறிஸ்தவர் மத்தியில பாத்தீங்கன்னா சர்ச்சே ஒரு சந்திக்கிற பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. பிரசங்கத்தை கேட்கிறோமோ இல்லையோ, சந்தோஷமா வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு கை குலுக்கிட்டு எப்படி இருக்கீங்கன்னு காரியத்தை பேசிட்டு நம்ம கதையை சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு காரியமா இன்னைக்கு எது மாறுது? சபைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய காரியங்கள் இறங்கி உலக காரியங்கள் மேலோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் அநேக இடங்களிலே நாமும் சந்திக்கிறோம். எந்த இடத்துல நாம சந்திக்கிறோம்? எந்த இடத்துல நாம் மக்களை சந்திக்கிறோம்? எந்த இடத்துல சந்திக்கிறோம்? ஒரு ஃபங்க்ஷன், உங்க வீட்டுல ஒரு விழா வந்தது அப்படின்னா, ஒரு திருமண விழாவோ ஏதோ ஒரு விழா வந்தா நம்ம என்ன செய்யறோம்? அந்த இடத்துல நாம என்ன செய்யறோம்? சந்திக்கிறோம். அந்த விழாக்கு முன்னாடி என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது 1 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம புக் பண்ணி என்ன செய்யறோம்? அந்த இடத்துல போய் அது ஏன் போறோம் அப்படின்னா, நமக்கு அது என்னது? ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நம்ம பல நாள் நாம் பார்க்காத நம்மளுடைய உறவினர்கள் கூட என்ன செய்யலாம்? அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நாட்கள் அப்படியா இருக்கிறது. முன்னாடி கூட்டு குடும்பம் சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? அப்பா மகனே சேர்ந்து இருக்க முடியல. எல்லாம் என்ன செய்யுது? வேலை நிமித்தம் தனி குடும்பமாக இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு விழாக்கள் வரும் பொழுது நாம் மனிதர்களை என்ன செய்யறோம்? சந்திக்கிறோம். எல்லாரும் போய் அந்த இடத்துல சந்திக்கிறோம். அப்ப சந்திப்பு நடக்கும் பொழுது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போறீங்க, அப்ப நீங்க போகும் பொழுது நீங்க சந்திக்கிறீங்க. அங்க என்னெல்லாம் நடக்குது? இந்த சந்திப்புல என்னெல்லாம் நடக்குது? நீங்க உங்க சொந்தக்காரங்களை பாக்குறீங்க. அப்ப என்ன நடக்குது அந்த இடத்துல? ஒரு விசாரிப்பு, நலம் விசாரிப்பு. முதல்ல என்ன சொல்லலாம்? நலம் விசாரிப்பு. அப்ப ஒவ்வொருத்தரையும் பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கேன் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நாம கேட்கிறோம். சோ நலம் விசாரிக்கப்படுகிறது. 2வது சந்தோஷம் பரிமாறப்படுகிறது. சோ ரொம்ப நாளா பேசாத ஒருத்தவங்க கூட என்ன செய்வாங்க? கல்யாண வீட்டுல வந்த எதிரும் புதிருமா இருக்கிறவங்க கூட ஒரு விசேஷ வீட்டுல வந்து என்ன செய்வாங்க? சேர்ந்து கை கொள்ளுவாங்க, சிரிச்சுக்குவாங்க. சோ சந்தோஷங்கள் சந்தோஷம் பெருகி சங்கடங்கள் என்ன செய்யுது? குறைகிறது. சோ நலம் விசாரிக்கப்படுகிறது, சங்கடங்கள் குறைஞ்சி சந்தோஷம் பெறுகிறது. இன்னும் அடுத்து வேற என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு போவோம், சாப்பிடுவோம். சரி, விருந்து சாப்பிடுவோம். அது போக நான் என்ன சொல்ல, சந்திக்கும் பொழுது நீங்க சாப்பிடுறப்ப நீங்க அப்புறம் அது வேற செக்ஷன். நம்ம சந்திக்கும் பொழுது என்ன ஆகுது? 3வது காரியம், சூழ்நிலைகளை நாம் அறிந்து கொள்ளும். அடுத்த குடும்பத்தோட சூழ்நிலை. உங்க பையன் என்ன பண்றான், அவன் எங்க வர பாக்குறான், என்ன படிச்சுட்டு இருக்கான், அப்படிதானே? அது வரைக்கும் நம்ம பெருசா பசங்களை பத்தி கேட்கறது இல்லை. ஆனா அந்த டைம்ல போகும் பொழுது நம்முடைய பெரியப்பா பையன், சித்தப்பா பையனை கூட என்ன செய்யறோம்? நம்ம விசாரிக்கணும். விசாரித்து அவங்களுடைய சூழ்நிலைகள், அவங்களுக்கு இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்றோம். அந்த சூழ்நிலைகளை நாம் அறிந்து கொள்ளும். அது ஒரு காரியம் நடக்கும். அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நடக்கும் ஒரு பிரியாத ஒரு விடை நடக்கும். அப்படிதானே? நம்ம மனசுல அது ஒரு ஆழ்ந்த ஒரு நிகழ்ச்சியாக அது பதிவாச்சு. இதே மாதிரி எல்லா நாளும் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லி நாம் பிரியாத விடை கொடுத்து நம்ம இருக்கோம். அப்ப மனிதர்களாகிய நாம் சில வேளைகளை சந்திக்கும் போது இவ்வளவு காரியங்கள் நமக்கு நடக்குது. சரியா? ஆண்டவர் மனுஷனை ஸ்பெஷலா உண்டாக்கிருக்காரு. ரொம்ப ஸ்பெஷலா படைச்சிருக்காரு.
சூரியன் உண்டாக கிடவுது, சந்திரன் உண்டாக கிடவுன்னு சொன்ன தேவன் மனுஷன் உண்டாக கிடவுது அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன செய்யறாரு? ரொம்ப ஸ்பெஷல் கேர் எடுத்து அவனை உண்டாக்கிருக்காரு. அவனை உண்டாக்கிட்டு ஏதோ ஒரு ஏதேன் தோட்டத்தை வச்சோம், அப்படியே போய் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி மனுஷன் என்ன செய்யறாரு? உடல் ஆதாம் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் அவர் வந்து என்ன செய்யறார்? ஆதாமை சந்திக்கிறார். ஒவ்வொரு நாள் மத்தியான வேளையில ஆதாம்கிட்ட வராரு, வந்து அவன் கூட பேசுறாரு. என்ன ஆதாம், எப்படி இருக்க அப்படின்னு பேசுறாரு. இன்னொரு நாள் ரொம்ப விசேஷமா ஒரு காரியத்தை பண்றாரு. என்ன பண்றாரு? எல்லா விலங்குகளையும் கொண்டு ஆதாம் முன்னாடி வைக்கிறாரு. வச்சுட்டு ஆதாம் உட்கார்ந்து இருக்காரு. ஆதாம் ஒவ்வொரு விலங்குக்கும் என்ன செய்யறாரு? பேர் போடுறாரு. ஆண்டவர் பக்கத்துல இருந்து இப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காட்சி பாருங்க. ஏன் ஆண்டவர் அப்படி செய்யறாரு அப்படின்னா, அவர் மனிதனை சந்திக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சும்மா நம்மளை படைச்சிட்டு ஏதோ வாழ்க்கையை முடிச்சுட்டு வா நான் நித்தியத்துல உன்னை சந்திக்கிறேன்னு கிடையாது. ஆதாமை உண்டாக்கி ஒவ்வொரு நாளும் அவனை என்ன செய்கிறார்? சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் பல காலகட்டங்களில் நீங்க பார்த்தோம்னா கூட ஆண்டவர் மனிதர்களை சந்திக்கிறார். அவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவரை சந்திக்கல, ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆபிரகாமை சந்திக்கிறார். நீ வா, வெளியே வா, உன் தகப்பனை விட்டு வெளியே வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி அவர் என்ன செய்யறாரு? ஆபிரகாமை சந்திக்கிறார். இன்னும் அடுத்த காலகட்டத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அவர் மோசேயை சந்திக்கிறார். முச்செடி நடுவுல அவர் என்ன செய்யறாரு? இறங்கி வந்திருக்கிறாரு. அங்க போய் மோசே என்ன செய்யறாரு? தேவனை சந்திக்கிறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டம் யாக்கோபு எல்லாம் தேவ மனிதனையும் எடுத்துட்டாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் சந்திக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சும்மா நம்மளை புடிச்சிட்டு நம்மளை ஏதோ வச்சுட்டு ஏதோ பிரச்சனைகள் இருக்கா சரி அப்படியே தள்ளி போட்டு வா அப்படின்னா சொல்ற தேவன் இல்லை. அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டிலும் அவர் மனிதர்களை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். சீஷர்கள் எல்லாம் யார் போய் சந்திச்சா? ஆண்டவர் தான். இயேசு தான் போய் சந்திக்கிறார். யாரும் இயேசு வந்து சந்திக்கல. பேதுரு போய் சந்திக்கிறார், மத்தேயுவை சந்திக்கிறார், வா என் பின்னாடி வான்னு சொல்றாரு. எல்லாரும் யார் போய் சந்திக்கிறார்? இயேசு போய் சந்திக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் சந்திக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சும்மா நம்மளை விட்டுட்டு போற தேவன். இந்த மாலை வேளையிலும் இந்த இடத்துல நாம கூடி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நாம் ஒவ்வொருவரையும் சந்திக்க அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்ம ஒவ்வொருவரையும் சந்திக்க போறார். சும்மா வந்துட்டோம், ஏதோ வந்தோம், பிரதர் கூப்பிடுறாரு, ஏதோ 2 மணி நேரம் உட்கார்ந்தோம் போனோம்னு கிடையாது. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை சந்தித்து விட்டுதான் இந்த இடத்தை விட்டு போக போறீங்க. இல்லாட்டி இன்னும் நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த நாள்ல நம்மளை சந்திக்கும்படியா இந்த இடத்துல வந்திருக்கிறார். அப்ப நம்ம பார்த்தோம், மனிதர்கள் ஆகிய நாம் சில இடங்கள்ல மனிதர்களை சந்திக்கும் பொழுது பல காரியங்கள் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அப்படிதானே? நல்லா விசாரிக்கிறோம், சந்தோஷத்தை பரிமாறலாம். அப்ப ஆண்டவராகிய இயேசு மனிதர்களை சந்திக்கும் பொழுது என்ன நடக்குது? மனிதனாகிய நாமே 2 இடத்துல போகும்போது இதெல்லாம் நடக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு ஜீவனுள்ள தேவன் அவர் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அந்த மனிதனின் வாழ்க்கையில் என்ன காரியம் நிகழ்கிறது, என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது? ஆண்டவராகிய இயேசு சந்தித்த ஒரு 3 நபர்களை நான் இந்த மாலை வேளையில் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அவர்கள் 3 பேருக்கும் அவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு சொல்லி நாம் தியானித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது எப்படி பிரயோஜனம் உண்டாக என்று சொல்லி நாம் சில நேரம் தியானிப்போம். இந்த நாளிலையும் வேதம் வாசிப்பை நீங்கள் பார்த்தபடி முதலாவது ஆண்டவர் சந்தித்த ஒரு மனிதர் யார் என்றார்? யாரு? சகை. எல்லாருக்கும் இந்த கதை நல்லா தெரியும், அப்படிதானே? சகை ரொம்ப குள்ளமான மனுஷன். இயேசுவை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். வாஞ்சித்து அவர் காட்டத்தி மரத்தில் ஏறுறாரு. இயேசு வந்து பார்க்கிறார். ரொம்ப அருமையான ஒரு சம்பவம். இந்த சம்பவம் இன்னும் நீங்க இஸ்ரேல்ல போனீங்கன்னா, என் வைஃப் எல்லாம் இஸ்ரேல் போயிட்டு வந்துருங்க, நான் போல. அவங்க போயிட்டு வந்து சொன்னா இன்னும் அந்த காட்டத்தி மரம் எல்லாம் இஸ்ரேல்ல இருக்கான். சகையோட வீடு இருக்கு, காட்டத்தி மரம் எல்லாம் இஸ்ரேல் தேசத்துல இன்னும் இருக்கு. இது ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு. அப்ப இந்த சம்பவத்தை நான் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சகை வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு வட்டிக்காரன்னு சொல்லலாம், ஒரு கந்து வட்டிக்காரன்னு சொல்லலாம். சரியா? அந்த நாட்கள்ல சகையுக்கு என்ன வேலை அப்படின்னா, ரோமர்களுக்கு அப்ப வந்து இவங்க வந்து வரி செலுத்துவாங்க. அப்ப எல்லா மக்களும் தனித்தனியா போய் ரோமர்களுக்கு எல்லாம் வரி செலுத்த மாட்டாங்க. இப்ப 100க்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆட்கள் இருப்பாங்க, ஏஜென்ட். இப்ப எல்ஐசி ஏஜென்ட் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை மாதிரிதான் அப்ப என்ன செய்யாரு, சகை இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, மனைவி எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட போய் ரூபா கொடுப்பாங்க. இவர் போய் ரோமர்கிட்ட போய் வரி கட்டிட்டு வருவார். வந்துட்டு எல்லாரும் ரூபா கொடுக்க மாட்டாங்க. சிலவங்களுக்கு ரூபா கொடுக்க முடியும், சிலவங்களுக்கு ரூபா கொடுக்க முடியாது. அப்ப ரூபா கொடுக்க முடியாதவங்களுக்கு இவர் என்ன செய்வாரு, இவர் கொஞ்சம் பணக்காரனால ரூபா கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு என்ன செய்வார், இங்க வந்து அப்படியே into 2 into 3 சொல்லிட்டு இவர் என்ன செய்வார், மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருப்பாரு. இதுதான் சகையோட ஒரு வேலையா இருந்தது. அப்ப ஒரு நாள் அங்க இயேசு வராரு.
ரொம்ப அழகான ஒரு காட்சி. அவருக்கு எப்படியாவது இயேசுவை, ஏன்னா இயேசுன்ற நாமம் அந்த இடத்துல பயங்கர ஃபேமஸா இருந்தது. இன்னைக்கு நம்ம ஊர்லயும் திடீர்னு ஸ்டாலின் இங்க வராரு அப்படின்னா என்ன செய்வோம், நமக்கும் ஒரு ஆசை அப்படிதானே. சும்மா அவர் பார்த்து பேசுறோமோ இல்லையோ, அந்த வாகனத்தையாவது நம்ம என்ன செய்வோம், எப்படி அவர் போறாரு, அவரை சுத்தி எத்தனை வாகனம் போகுது அப்படின்னு ஒரு பாக்குறதுல ஒரு வாஞ்சையா இருக்கும். நானும் நிறைய தடவை அப்படி பார்த்துருக்கேன். நான் சும்மா டீ கடைக்கு எங்க ஆபீஸ் ரொம்ப பக்கத்துல இருக்கேன்னா அடிக்கடி சிஎம் ரூட் தான் அவர் அடிக்கடி போவார். அப்ப எல்லாம் வண்டியெல்லாம் கிளியர் ஆச்சுன்னா கேட்போம், அங்க இருக்க போலீஸ் யாருங்க சிஎம்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவர் கான்வாய் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், ஒரு பார்ப்போம். அதே மாதிரிதான் சகையுக்கும் இயேசுவை பார்க்கணும்னு ஒரு வாஞ்சை. ஒன்னு என்ன செய்யறாரு, ஒரு மேல ஏதாவது கொஞ்சம் குட்டையான மனுஷனால ஒரு காக்கத்தி மரத்துக்கு மேல ஏறி நின்று இயேசு வர பாதை காண்டி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் நினைச்சது மாதிரியே இயேசு வராரு, பக்கத்துல நிக்கிறாரு. நீங்க 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா முதல் டயலாக் அவங்களுக்குள்ள நடக்கும். சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா. முதல்ல அங்க வந்து நின்னோன்ன இயேசு சகேயுவை பார்த்து சொல்கிற வார்த்தை இதுதான். இந்த வார்த்தையை கேட்டோன்ன சகேயு எப்படி ஃபீல் பண்ணியிருந்தார் சொல்லுங்க. எப்படி அவர் உடம்பு எல்லாம் எப்படி இருந்திருக்கும், புல் அரிச்சிருக்கும் முதல்ல. ரெண்டாவது சந்தோஷமா இருந்திருப்பாரா, சங்கடமா இருந்திருப்பாரா, ஐயோ என்னைய போய் கூப்பிடுறானே அப்படின்னு நினைச்சிருப்பாரா, என்ன என்ன எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு. இன்னும் கொஞ்சம் அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது இன்னொரு வார்த்தை நாம் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இன்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும். ஏன் இன்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும்? சும்மா பார்க்க போனோம், ஏசப்பா பாக்குறது இல்ல. ஏசப்பா வந்து நின்னு சகேயுவை பேரை வச்சு கூப்பிடுறாரு. எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளு கரெக்டா வந்து ஏ தம்பி பாப்பா அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன சொல்றாரு, சகேயுவே அப்படின்னு பேர் சொன்னா சகேயுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா நம்ம பேரை சொல்றான்னு ஆச்சரியத்தோடு சந்தோஷத்தோடு என்ன செய்யறாரு, இறங்கி வர்றாரு. வந்தவன ஆண்டவர் என்ன செய்யறாரு, அன்னைக்குள்ள அஜெண்டாவை சொல்றாரு. என்ன அஜெண்டா? நான் உன் வீட்டுல வந்து தங்கணும். அதுதான் அஜெண்டா, அதுதான் அன்னைக்குள்ள ப்ரோக்ராம். நான் உன் வீட்டுல வந்து தங்கணும். அங்க இருந்து பாத்தீங்கன்னா சகேயு வீடு ஒரு 10 நிமிஷம் நடையில போயிடலாம். ஆனா ஒருவேளை மக்கள் கூட்டமா இருக்கிறதுனால ஒருவேளை ஒரு அரை மணி நேரம் அவங்க எல்லாரும் சேர்ந்து போகக்கூடியான ஒரு தூரம். இவ்வளவுதாங்க இயேசு டயலாக். வேற இயேசு எது பத்தியும் சகையுட்ட பேசவே இல்லை. அப்படியே 2 பேரும் சேர்ந்து போறாங்க, கூட்டத்தோடி போறாங்க. அடுத்த டயலாக் யாரு பேசுறா அப்படின்னா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சகேயு ஆண்டவரோட டயலாக் சொல்றாரு. என்ன சொல்றாரு வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். வாங்கினதுண்டானால் இங்க பாத்தீங்கன்னா சகேயு தன்னுடைய பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை. ஆண்டவர் எதுவுமே பேசல சகேயுட்ட. நீ அப்படி இருக்க இப்படி இருக்க எதுவுமே சொல்லல. பாவம் வீட்டுல நான் தங்கணும்னு போறாரு. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரோடு சந்தித்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சகேயு தன் பாவத்தை ஆண்டவரிடம் அறிக்கை. இந்த மாலை வேளையில ஒருவேளை நாமளும் இந்த இடத்துல வந்திருக்கலாம். நம் வாழ்க்கையில பல பாவம் கரைகள் நம் வாழ்க்கையில ஒட்டி கொண்டிருக்கலாம். இதெல்லாம் எப்படி நான் விடுறது, இதை என் வாழ்க்கையில எப்படி நான் தொலைத்து என் வாழ்க்கையை ஒரு சமாதானமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளாக வருகிறது. இல்லைன்னா ஒருவேளை உங்க குடும்பத்துல பிசாசின் போராட்டங்கள் நிறைந்திருக்கலாம், கடன் தொல்லைகள் நிறைந்திருக்கலாம். இதெல்லாம் எப்படி நான் வந்து என் வாழ்க்கையை இதெல்லாம் தொலைத்து எப்படி நான் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழுகிறது என்று நினைத்து ஒருவேளை ஒரு கலக்கத்தோடு கூட இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி சந்திக்க ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. மகனே மகளேன்னு சொல்றது இல்ல, உங்க பெயரை சொல்லி அவர் சந்திக்க அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அல்லேலூயா. சகையுக்கு அப்படிதான் சொன்னார். ஆண்டவரை பார்த்த முதல் தருணத்திலேயே பழையவைகள் ஒளிந்து போயின, சகையு வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக. இந்த மாலை வேளையில நீங்களும் நானும் ஆண்டவரை சந்தித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், முற்றும் முடிய ஒரு மாற்றம். சும்மா சாதாரண மாற்றம் கிடையாது. அவர் சொல்றார், பாவத்தை அறிக்கை செய்துட்டு அதுக்குள்ள பரிகாரத்தை அவரே தேடிக்கிறார். நாரத்தினே நான் கொடுக்கிறேன். இதே மாதிரிதான் பேதுரு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். பேதுருட்ட ஆண்டவர் எதுவுமே பேசல, எதுவுமே சொல்லல. பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போ. ஏன் அப்படின்னா இயேசுவை நீங்க சந்தித்தீங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் பாவம் பண்ண முடியாது. அல்லேலூயா. நீங்க பாவம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வெளிச்சம் பக்கத்துல நீங்க வந்துருவீங்க. நீங்க ஒரு இருள் உங்க மனதுல இருக்கு, ஒரு இருட்டு ஒரு காரியம் அந்த ஓரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைட் இங்க இருக்கு அப்படின்னா சில வேளை அந்த இருட்டு தெரியவே தெரியாது. அந்த இருள் என்ன செய்யாது தெரியாது.
ஆனா என்று அந்த இருள் இந்த வெளிச்சம் பக்கத்துல வருதோ அன்னைக்கு தான் அது இருள் அப்படின்னு அதுக்கு தெரியும். இன்னைக்கு நாமளும் ஆண்டவரை விட்டு தூரம் போய் பாவம் செய்திருந்தா அந்த பாவத்துல நாம அப்படியே வாழ்ந்துட்டே இருக்க வேண்டியது. அந்த பாவம் நம்ம விட்டு போகாது, பிசாசு நம்ம விட்டு போக மாட்டான், இன்னும் நம்ம கூடயே இருப்பான். ஆனா என்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை சந்திக்கும்படியாய் அந்த வெளிச்சத்தின் பக்கத்தில் நாம் வருகிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கும்? பாவத்தை விட்டு இந்த இருளை விட்டு தேவனுடைய வெளிச்சம் நம் வாழ்க்கையை நிரப்பும். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில சகைவை சந்தித்த தேவன் நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி சந்தித்து உங்கள் வாழ்க்கையை அவர் என்ன செய்ய போகிறார்? மாற்ற போகிறார். நீங்க பாவமோ எந்த சின்ன பாவம் கூட, அவரோட பொய் சொல்றது ஒரு பாவம், அப்படிதானே? பொய் சொல்றது பாவம். ஆனா இன்னைக்கு அது பாவம்னு யாருக்குமே தெரியுமா? அப்படிதானே? யாராவது கேட்டா ஒரு ஆபீஸுக்கு போறோம், லேட்டா தான் போயிருப்போம், என்னப்பா லேட்டா வர? சார் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சின்ன பொய். ஆனா அது என்னன்னா நமக்கு அது ஒரு பெருசாவும் தெரிய மாட்டேங்க, இது அவ்வளவுதானே. அது ஏன் அப்படின்னா இன்னும் நம்ம வெளிச்சத்துல வரல, நம்ம இருள் அப்படியே தான் இருக்கு. இன்னும் வெளிச்சத்துல வந்தாலும் என்ன செய்யும்? நமக்குள்ள ஒரு இருளை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் இந்த மாலை வேளையில நம் ஒவ்வொருவரையும் அவர் சந்திக்க அவர் வாஞ்சியா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பெயர் சொல்லி சந்திக்க போகிறார். என்ன பிரச்சனை வந்து, என்ன பாவ பழக்கம் உங்களுக்கு இருக்கோ, என்ன கட்டு உங்களுக்கு இருக்குதோ, எந்த பில்லி சூனிய போராட்டம் இருக்கிறதோ, எந்த பிசாசின் பிடியிலிருந்து உங்களால வெளியே வர முடியலையே நீங்க தவிக்கிறீங்களோ, கர்த்தராகிய இயேசு இந்த மாலை வேளையில உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு மனிதன், ஒரு மனுஷியை நாம் பார்ப்போம். ஆண்டவர் சந்தித்த ஒரு மனுஷி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்கோம். அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாயினூர் விதவையை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்கு. நாயினூர் விதவை, அவங்க பேர் என்னன்னு சொல்லல. நாயினூர்ன்றது ஒரு ஊர், சரியா? ஓரே மலை தேசத்தின் பக்கத்துல ஒரு சின்ன ஊரு. அந்த ஊரை பத்தி சொல்லணும்னா அது ஒரு அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம் செய்கிற ஒரு ஊர். ரொம்ப சொற்ப மக்கள் தான் அந்த காலத்திலயும் வாழ்ந்தாங்க, இந்த காலத்திலயும் அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல இந்த சம்பவம் நடந்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் போச்சுன்னா ஒரு 150 பேர் அந்த ஊர்ல இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல ஒரு 1350 பேர் சொல்லி ரெக்கார்ட் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன மெயினா அந்த ஊருக்கு என்னன்னா விவசாயம், சரியா? விவசாயம் பண்ற ஒரு ஊர். அப்ப இந்த ஊர்ல அந்த சம்பவம் சொல்லுது, ஒரு விதவை அம்மா இருந்திருக்கு. அந்த விதவை அம்மாவோட ஒரு மகன், அவன் ஒரு வாலிபன், அவன் இறந்து விட்டான். அவன் இறுதி ஊர்வலம் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த ஊரை தாண்டி போகுது. அந்த நேரத்தில் அந்த இறுதி ஊர்வலம் போற அந்த டைம்ல என்ன செய்திருக்க, இயேசு வந்து அந்த நாயினூர் விதவையை அவர் சந்திக்க. இதுதான் அந்த சம்பவம். உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம், அப்படிதானே? தெரியுங்களா? அதனால நான் வந்து ரொம்ப டீட்டெயிலா அதை சொல்ல ஆசைப்படுறேன். சந்தித்து அந்த மகன் என்ன செய்கிறார்? அவர் உயிரோடு கூட எழுப்புகிறார். பாருங்க, ஒரு விதவை என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும். ஹஸ்பண்ட அவங்க சின்ன வயசுல இறந்தாங்க. ஏன்னா பையன் வந்து வாலிபன் தான். அப்ப அவங்க சின்ன வயசுல அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. இஸ்ரேல் தேசத்துல எல்லாம் நீங்க போனீங்கன்னா முன்னாடி எல்லாம் பெண்களை வந்து அவங்க மதிக்கவே மாட்டாங்க. பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் ஆண்கள் வந்து மதிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கர்வம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மதிக்க மாட்டாங்க. அவங்க முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளே என்னை பெண்ணாகவும் நாயாகவும் படைக்காததற்கு நன்றின்னு சொல்லி ஆண்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா பெண்ணை வந்து நாய் மாதிரி சேர்த்துப்பாங்க, அந்த அளவு தான். ஸோ அப்ப நீங்க யோசித்து பாருங்க, இந்த அம்மா ஒரு விதவை, இவங்களுக்கு எவ்வளவு ஒரு கிரிட்டிசைஸ், அதாவது என்ன சொல்ல, ஒரு இகழ்ந்து பேசுகிற ஒரு கம்யூனிட்டி மத்தியில இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும். எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, நீ ஏதோ பாவம் பண்ணிட்டு உன் புருஷன் சீக்கிரம் செத்துட்டான், இதுதான் அவங்களுடைய பேச்சா இருந்திருக்கும். அதன் மத்தியில இந்த அம்மா வாழ்ந்து வந்திருக்கு. இந்த அம்மாவுடைய ஒரே நம்பிக்கை என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த பையன் தான் ஒரே நம்பிக்கை, அப்படிதானே? அவன் வாலிபன், அவன் வளர்ந்து எனக்குன்னு என்ன செய்வான், ஏதாவது இந்த மாதிரி விவசாயம் செய்து என்னை காப்பாற்றுவான்ற ஒரே நம்பிக்கை தான் அந்த நாயினூர் விதவிக்கு. ஆனால் ஒரு நாளில் அவங்க நம்பிக்கை, ஒரே நம்பிக்கையை வைத்திருந்த அந்த பையனை என்ன செஞ்சுட்டான், இறந்துட்டான். நீங்க அந்த வேதத்துல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் கப்பர்நகூம் அப்படின்ற ஒரு இடத்துலதான் அவர் இருக்கிறார். அந்த இடத்துல இருந்து அவர் அந்த நூற்றுக்கு அதிபதி சம்பவம் நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கப்பர்நகூம்ல அந்த ஊர்ல தான் அவர் இருக்கிறார். அந்த கப்பர்நகூமுக்கும் நாயினூருக்கும் 48 கிலோமீட்டர் தூரம். எத்தனை கிலோமீட்டர்? 48 கிலோமீட்டர். இன்னைக்கு நல்ல ரோடு வசதி இருக்கு. ஒரு ஆள் நடந்து போனோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நாளாவது ஆகும். ஒரு நாள் இல்ல ஒரு 42 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு ஆள் நடந்து போனோம்னா அந்த தூரத்தை. அப்ப அந்த நாள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 1.5 நாள் 2 நாள் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல சரியான ரோடும் இருந்திருக்காது. அப்ப நீங்க
நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் கப்பர்நகூம்ல இருக்காரு, அவர் அங்கேயும் பல ஊழியங்களை பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த விதவையை சந்திப்பதற்காக ஒருவேளை அவர் விடிய காலையிலே எழுந்துச்சு என்ன செஞ்சிருக்கலாம், நடந்து வந்து ஆரம்பிச்சிருக்கலாம். நடந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க சந்திக்கிற இடம் அவர் வீட்டுக்கு கூட போல, ஆல்மோஸ்ட் அவங்க அந்த ஊர் எல்லையில என்ன செய்திருக்கிறாரு, அவர் அந்த நாயின் ஒரு விதவையை சந்தித்திருக்கிறார். பாருங்க, ரொம்ப வருத்தத்தோடு கூட தன்னுடைய நம்பிக்கையெல்லாம் மச்சு போய், இனி நான் ஏன் உயிர் வாழணும், நானும் என்ன செய்யலாம், செத்து போயிடலாம். ஏன்னா எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவன் தான், அவனும் செத்துட்டான், இனி நான் ஏன் உயிர் வாழணும் சொல்லி ஒரு மிகுந்த துக்கத்தோடு தன் வாழ்க்கையை அவ்வளவுதான் முடித்துக் கொள்ளலாம் என்ற தருணத்தோடு கூட அந்த விதவை அந்த இடத்துல காணப்பட்டார். ஆனா இயேசு 48 கிலோமீட்டர்ல இருந்து நடந்து வந்து அந்த விதவையை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு சந்திப்பு. தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து எல்லா நம்பிக்கையும் முற்றுப்புள்ளியாகி, இனி என் வாழ்க்கையை வாழுகிறதுக்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று திகைப்போடு கூட தன் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்ற நோக்கத்தோடு நகர்ந்து கொண்ட அவளுடைய வாழ்க்கையில் இயேசு வந்து சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சந்தித்த உடனே அவர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு, அப்படியே வந்து அவளை தேய்ச்சல, அவளை ஆற்றல் ஒண்ணுமே செய்ய, அவருக்கு அந்த சூழ்நிலை நல்லா தெரியும். ஏன்னா அந்த விதவையை சந்திக்கிறதுக்கு அவர் 48 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறார். அந்த சூழ்நிலை அவருக்கு நல்லா தெரியும். வந்த உடனே அவர் என்ன செய்வாரு, அவள் மேல் மனதுருகி பாடையை தொட்டு அந்த வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு சந்திப்பு. பாருங்க, தன் வாழ்க்கையில தன் நம்பிக்கையை முழுவதுமாய் இழந்த அந்த ஸ்திரீ. நீங்க ஒருவேளை நாமும் சில நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அப்படிதானே? என் பேங்க்ல கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருக்கேன், இதை வச்சு என் பையனோட படிப்பை நான் பார்த்துருவேன், இதை வச்சு இந்த காரியத்தை வச்சு என் வாழ்க்கையை நம்ம அப்படியே நகட்டிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நீங்களும் நான் இருந்து ஓடிக்கொண்டிருக்கலாம். இல்லைன்னா எனக்கு நல்ல ஒரு வேலை இருக்கு, நான் இந்த வேலை என்ன செய்வேன், இந்த வயசு வரைக்கும் நான் செய்யலாம், இந்த சேவிங்ஸ் பண்ணுவேன், இப்படி என் வாழ்க்கையை அப்படியே கொண்டு போயிட்டு நான் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்துல நாம் என்ன செய்யலாம், நம் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கலாம். இப்படியே நீங்க நகர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒன்று வருகிறது, ஒரு பலவீனம் வருதுன்னு, இனிமேல் எனக்கு வேலைக்கு போக முடியாது என்ற சூழ்நிலை வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொரோனா ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை வந்து நல்லா தான் இருந்தோம், ஆனா நிறைய பேருக்கு வேலை என்ன செய்துட்டாங்க, இழந்துட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தா எக்கச்சக்க தற்கொலை, குடும்பமாய் தற்கொலை செய்யறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நம்பிக்கை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க யாருமே இல்லை. கடன் பெருகி போச்சு. பையனுக்கும் பிள்ளைக்கும் என்ன செய்யறாரு, விஷம் கொடுத்து தானும் தற்கொலை பண்ணி சாகிற எத்தனையோ செய்திகளை நாம் அனுதினமும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஒருவேளை இந்த நாள்ல என் வாழ்க்கையில இந்த நம்பிக்கை இருந்தது, ஆனா இந்த நம்பிக்கை விட லைட் அசைஞ்சிட்டு இருக்கு, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு கூட இந்த இடத்துல நாம் வந்திருக்கலாம். ஆனால் நம்பிக்கையை கொடுக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு உங்களையும் என்னையும் சந்திக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ முழுவதுமாய் நம்பிக்கை இழந்து விட்டார். நானும் இனி செத்து போயிடலாம் அந்த ஸ்டேஜுக்கு அவன் வந்துட்டான். இயேசு என்ன செய்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் அவனுக்கு நம்பிக்கை. அவர் தேற்றுகிறவராய் மாத்திரமல்ல, அற்புதங்களை செய்கிறவராய் அந்த ஸ்திரியை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா சொல்லிட்டு மட்டும் போல, பரவாயில்லமா நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு வரல. நீ இந்த சீஷர்களோட உண்மை சொல்ல வந்தாரு, அற்புதத்தை செய்தார், அந்த ஸ்திரிக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலையும் ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படியா இந்த மாலை வேளையில வந்திருக்கிறார். ஒருவேளை நம்பிக்கையே வாழ்க்கையில இல்ல, 100% நம்பிக்கை இல்லை, ஒண்ணுமே வாழ்க்கையில இல்லை, இனி அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியல, ஒரு திகைப்போடு கூட நீங்க இருக்கலாம். இந்த மாலை வேளையில நம்பிக்கையை கொடுத்து அற்புதத்தை செய்து நம்பிக்கை கொடுக்கிற இயேசு உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட விதமாய் உங்கள் பெயரை சொல்லி உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சந்திக்கும் பொழுது இழந்து போன நம் வாழ்க்கையில் நம்பிக்கையும் சந்தோஷமும் திரும்ப வரும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எனக்கு வரும். ஏன் அப்படின்னா நீங்க வந்த பிரகாரம் போறது கிடையாது. நீங்க யாரை சந்திச்சுட்டு போறீங்க, இயேசுவை சந்திச்சுட்டு போறீங்க. அவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஒவ்வொருவரையும் பர்சனலா உங்க பர்சனல் காரியத்தை வைத்து உங்களை சந்திக்கும்படியாய் அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அல்ல எல்லாரும் இந்த இடத்துல நாம் என்ன செய்யணும், ஒரு வாஞ்சையோடு கூட என்ன, இயேசுவை நம்ம இயேசு அவனை சந்திக்கும் பொழுது அவர் என்ன செய்யறார், நம்பிக்கையை கொடுக்கிறார், இழந்து போன சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரே ஒரு நபரை பார்த்து நாம் சீக்கிரமாய் முடிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 9ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதரை நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். யாரை நாம் பார்க்கிறோம்? சவுல். பவுலாய் மாறின சவுல். இந்த மனிதரை பற்றி நீங்க பார்த்தோம்னா, இவர் ஒரு பயங்கர படிப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். முதல் பெஞ்சில் உட்காந்து அவர் பயங்கர நாலேஜ். அவர்
எல்லாம் பழைய ஏற்பாடு கமாலியலின் பாதத்து அருகே படித்திருந்த சவுல் பயங்கர ஒரு நாலேஜபிளான பர்சன். அவர் வாழ்க்கையில சில கோட்பாடுகளை வைத்து அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சும்மா நம்மள மாதிரி சிலவங்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, எப்படிங்க என்னங்க வாழ்க்கை எப்படி போகுது, ஏதோ போயிட்டு இருக்கு பிரதர், அவங்களுக்கே தெரியல அது எங்க போகும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு இதுல பவுல் கிடையாது. அவர் சவுலா இருக்கும்போது தெளிவான ஒரு அட்டவணையோடு அவர் என்ன செய்யறாரு, பிளான் பண்ணி அவர் வாழ்க்கையை நடத்துறாரு. இயேசுவை பத்தி எவரெல்லாம் பேசுறானோ முதல்ல அவனெல்லாம் சிறப்படி, முதல்ல இங்க தேசத்துக்குள்ள சிறப்படி. அடுத்து சொல்றாரு தமஸ்கு வரைக்கும் நான் போறேன், நீட்டா போய் பெர்மிஷன் வாங்குறாரு, போய் அத்தனை பேரையும் தூக்கிட்டு வரேன். இதுதான் அவரோட அஜெண்டா. கிளீனா பிளான் பண்ணி அவர் அப்படிப்பட்ட ஒரு அவருடைய பிளான் வந்து சூப்பர் பிளான். அவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அந்த பிளான் படி போயிட்டு இருக்காரு. அப்ப அப்படி ஒரு பிரயாணத்தின் போது யார் அவரை சந்திக்கிறார்? இயேசு அவரை சந்திக்கிறார். அந்த சந்திப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? ரொம்ப பெருசாலாம் ஆண்டவர் சந்திக்கல. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு 1-2 வார்த்தையை சொல்லிட்டு அவர் அப்படியே வருகிறார். அந்த சந்திப்புக்கு அப்புறம் சவுலுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறியது. ஹல்லேலூயா. அப்படியே கம்ப்ளீட் டோட்டல் டிரான்ஸ்ஃபார்ம். ஏன் அப்படின்னா அவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் தன்னுடைய பிளான்ஸ்ல ஓடிக்கொண்டிருந்தார். நான் போட்டிருக்கதான் பிளான், இதுதான் என் வாழ்க்கை, இப்படிதான் என் வாழ்க்கை போகும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு திட்டம் வைத்து அவருடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தார். ஆனால் என்று அவர் இயேசுவை சந்தித்தாரோ, இயேசுவின் சித்தம் என் வாழ்க்கையில என்ன அதை அவர் அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் வாழ்க்கையில முற்றுமுடிய ஒரு மாற்றம். யாருக்கு எதிராகி போய் கொண்டிருந்தாரோ அவருக்காக அவர் சாகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் மாதிரி யாருமே ஊழியம் பண்ணல, அப்படிதானே? எதற்கும் இணையான வல்லமை இருந்தது, ஆனா ரொம்ப ஊழியம் பண்ணது யாரு? பவுல். அநேக சபைகளை நிறுவுகிறார் இயேசுவுக்காக. அவர்தான் மரணத்தை நான் மரணம் அடைய வேண்டும் என்று வாஞ்சித்த ஒரு மனிதன், அப்படிதானே? அவர் சொல்றாரு, இயேசுவை நான் என்னைக்கு பார்க்க போறேன், எப்ப பார்க்க போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சாகிறதுக்கு ரெடியா இருக்கேன். அதான் சொல்ற கிறிஸ்தியன் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன் அப்படின்னா அவர் தேவன் அவர்களோடு வைத்திருக்கிற அந்த சித்தத்தை அவர் அறிந்து அதை செய்வதற்காக தன் வாழ்க்கையை முழுவதும் இருப்பார். இந்த நாள் வரைக்கும் கூட நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு பிரதர், நான் தான் பரம்பரை கிறிஸ்தவன் பிரதர், இப்படியே நம்ம ஓட்டி கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தம் என்ன? நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கலாம், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் வந்து ஃபெலோஷிப்ல இருக்கேன், நான் வந்து சண்டே ஸ்கூல் நடத்துறேன், நான் பாட்டு பாடுறேன், அப்ப இதுதான் என்னது என்னுடைய வாழ்க்கை, அப்படியே போயிட்டு இருக்கு. இது எங்களுடைய பிளான், உன்னுடைய பிளான். ஆனா தேவன் உன் வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 21-22 அழகான ஒரு வசனம். அங்க கேட்ல போய் நிக்கிறாங்க, எங்க மோட்சத்துல போய் நிக்கிறாங்க. போய் நின்று ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே நான் பிசாசுகளை துரத்தினேன். யாரு? இயேசுவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கான், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தியிருக்கான். ஆனா இயேசு சொன்னாரா, அப்பா சமடா வாடா உனக்கு ஃபர்ஸ்ட் சி சொன்னாரா? என்ன ரிப்ளை சொல்றாரு? உன்னை நான் அறியேன், யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா. நீ இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஆண்டவருக்காக பல காரியங்களை பண்றீங்க, ஆனா முடிவுல மேல போறவனே என்ன செய்யறாரு ஆண்டவர்? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. எப்படி இருக்கும் பாருங்க. ஏன்? அவருடைய சித்தத்தை செய்யணும். அந்த வசனத்துல அடுத்து என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும். இயேசுவோட வாழ்க்கை மாடலா தான். ஆண்டவர் ஒரு இடத்துல கூட அவருடைய சித்தத்தையோ அவருடைய விருப்பத்தையோ அவர் நிறைவேற்றவே. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 17 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஃபுல்லா சொல்றாரு, என் பிதாவின் சித்தம், என் பிதாவின் சித்தம். இதேதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவர் ஒரு ரோல் மாடல், அவர் ஒரு முன்மாதிரி நமக்கு. இந்த நாள்ல இருந்து ஒருவேளை இவ்வளவு வருஷம் ஏதோ போயிட்டு இருக்கேன், இனி நீங்க ஏதோ போக கூடாது. இயேசுவை இந்த நாள்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? சந்திக்க போறீங்க. இயேசு உங்களை சந்தித்த உடனே அவர் என்ன செய்ய போறாரு? அவருடைய சித்தத்தை உங்களுக்கு சொல்ல போறாரு. இந்த சாயந்தரம் நீங்க வீட்டுக்கு போக சும்மா நான் போயிட்டு வந்தேன் சொல்லக்கூடாது. என் தேவன் என் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று நான் அறிந்து கொண்டேன், இதற்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த ஒரு முடிவை நாம் என்ன செய்யணும்? இயேசுவை சந்தித்து இந்த நாள்ல நாம் எடுக்கணும். ஹல்லேலூயா. இப்ப 3 நபர்களை பார்த்தோம், அப்படிதானே? முதலாவது நபர் என்ன செய்யணும்? சகையு. அப்ப இயேசு சகையுவை சந்தித்த உடனே என்ன செய்தது? ஒரு முற்றுமான ஒரு மாற்றம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். உன் பழைய பாவ வாழ்க்கை என்ன செய்தது? முற்றிலுமாய் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதிதாய் வந்து விட்டது. இதான் முதல் சந்திப்பு. இரண்டாவது யாரை சந்திக்கிறாரு? நாயின் ஒரு விதவையை சந்திக்கிறார். நம்பிக்கையை இழந்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்த அந்த விதவை. நீங்களும் என் நம்பிக்கை எல்லாம் போச்சு, ஏதோ கொஞ்சம் தான் அக்கௌண்ட்ல வச்சிருந்தேன், அதுவும் நாசமா போச்சு,
இனி நான் என்ன செய்வேன்? கிறிஸ்துமஸ் காலங்கள் வருகிறது, அடுத்து பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எவ்வளவோ தேவைகள், என்ன செய்வேன்? நம்பிக்கையே இல்லை. இயேசுவை இந்த சாயந்தர வேளை நீ சந்திக்கும் பொழுது அவர் நம்பிக்கையை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ஒரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக அவர் சவுலை சந்திக்கிறார். சவுல் இயேசுவை சந்தித்த பிற்பாடு அவர் சவுலா இல்ல, பவுலாய் மாறுகிறார். தேவனுடைய சித்தத்துக்கென்று தன் வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனாகிய இயேசு நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி சந்திக்க அவர் ஆசைப்படுகிறார். நாம என்ன செய்யணும்? நான் வீட்டுல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கலாமா? நம்ம என்ன செய்யணும்? சின்னதா ஒண்ணு செஞ்சா போதும். முதலாவது ஒரு காரியம், இயேசு நம்மளை சந்திக்க ஆசைப்படுறாருல்ல, நாமளும் இயேசுவை சந்திக்க ஆசைப்படுறோம். வாஞ்சையாய் சபையை வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்தான். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி சரியா கூட்டம் பயங்கரமா வரும், போனா போது இன்னொரு தடவை பாத்துக்கலாம். வாஞ்ச என்னது? வாஞ்ச இயேசுவை எப்படியாவது பார்க்கணும். என்ன செய்யறான்? வீட்டு ஜன்னல் திறந்து பார்க்கல, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலே ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்க முடியும், அப்படிதானே? ஏன் ஆசீர்வதிக்க முடியாது? எகிப்திலே ஆசீர்வதிக்க ஆண்டவரால முடியும். அவ்வளவு பெரிய வல்லமையை செய்த ஆண்டவர் இதெல்லாம் முடியாதா? சொல்றார், நீ வெளியே வா, நான் உனக்கு தனி தேசத்துக்கு. பாவ வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் ஒரு நாள் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். அதை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இன்னும் பாவம் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அப்படின்னா நீங்க இயேசுவை விட்டுருங்க. இயேசுட்ட இருந்துட்டு பாவ வாழ்க்கையை செஞ்சா அப்ப உனக்கு ஆசீர்வாதம் அது வேற ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அந்த சபையு வீட்டை விட்டு வெளியே வா. அப்புறம் நம்ம ஆண்டவர் கூப்பிடுறாரு, வா தனியா வா, உன் அப்பா விட்டு வெளியே வா. என் அப்பா வீட்டுல இருந்தா போகுமா? வெளியே வா. இதுதான் ஆண்டவருடைய. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு முதல்ல நமக்கு என்ன வேணும்? வாஞ்சி. இயேசுவை பார்க்கணும். இன்னைக்கு அந்த வாஞ்சிக்கிறீங்களா? வாஞ்சித்து இருக்கீங்களா? ஆசைப்படுறீங்களா? யாராவது ஜெபம் பண்றோம் இன்னைக்கெல்லாம் பலருடைய ஜெப மிஷின் மாதிரி. ஆண்டவரே ஆசிரியர் பிள்ளைகள் ஆசிரியர் ஒருத்தவங்களுக்கு போன் எடுத்தோன்னே எப்படி நீங்க நல்லா சரிங்களா போன் அவர் டே அப்படி பேசுறதுக்குள்ள என்ன செய்யறது? ஆண்டவர் அப்பதான் லைன் பார்ப்பாரு மேல, அப்பதான் வந்துட்டு இருக்கோம், அதுக்குள்ள இங்க லைன் கட் ஆயிரும். என்ன செய்வோம்? ஜபத்துல கொஞ்சம் வாஞ்ச நம்ம காரியங்களெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே உட்கார்ந்துட்டு அப்போ அவங்களை பார்க்கணும், உங்க முகத்தை நான் பார்க்கணும். மோசே வாஞ்சித்தாரு மலையில, அவங்களை எப்படியாவது பார்க்கணும். அடம்பிடிக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் முடியாது முடியாதுன்றாரு. அப்புறம் சரி ரொம்ப கேட்கிறான்னு என்ன செஞ்சுட்டாரு? வாங்க போ, என் பின்னாடியே பார் போ. இதுதான் ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு பின்னாடி எல்லாம் காட்ட மாட்டார், அவரே வந்துருவார். அல்லேலூயா. அவருக்கு அப்படிதான் முழுவதும் அவர் அப்படியே இயேசுவை பார்த்துட்டாரு. அல்லேலூயா. கொஞ்சம் என்ன செய்யணும்? வாஞ்சி வேணும். ரெண்டாவது, வாஞ்சித்து நாம் செயல்பட வேண்டும். என்ன செய்யணும்? வாஞ்சி மட்டும் இருந்தா போதும். அதிகாலையில் தேடுகிறவர்கள் தேவனை அதிகாலையில் என்ன செய்யணும்? தேடணும். எந்திரிச்சு பெட்ஷீட்டை போட்டு அப்பதான் நமக்கு நல்லா தூக்கம் வரும், அப்படிதானே? அதிகாலை வேலை தூக்கத்துக்கு சூப்பரான வேலை. இங்க சகையை என்ன செய்தார்? வாஞ்சித்தார். வாஞ்சித்து என்ன செய்யறாரு? செயல்பட்டார். போய் இயேசுவை பார்க்க முடியாதுப்பா, மரம் இருக்கு, உடனே என்ன செய்யறாரு? மரத்துக்கு மேல ஏற செயல்பட்டார். வாஞ்சையோடு கூட செயல்பாடு. இயேசுவை பார்க்கணும், ஆமா வாஞ்சை இருக்கு. அடுத்து என்ன செய்றீங்க? ஆமா இயேசுவை பார்க்கணும், ஆமா இயேசு சொல்லிட்டே இருந்தா பத்தாது, என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். நீங்க வாங்கப்பா உங்களை பார்க்கணும், நீங்க ஒரு நாள் சொல்லி பாருங்க, அடுத்த நாள் வந்து நிப்பாரு. நீங்க 2 நாள் உங்க வீட்டுல காலையில 4 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிங்க, 3 நாள் நீங்க எந்திரிக்கிறீங்களோ உங்க வீட்டுல அவர் வந்துடும். He is a God of loving and compassion. ஒரு அன்பின் ஒரு உருக்கத்தின் பாருங்க. அந்த 400 சந்திச்சுட்டு ஒண்ணுமே செய்யலங்க, ஒண்ணுமே பேசல, நேரா போய் பாடையை தொட்டவன் எழுப்பு தான் தேவன், தான் நாம் இயேசு. இல்ல நீங்க நம்பிக்கை முழுவதும் நீங்க இழந்திருக்கலாம், அதனால கவலைப்பட. இன்னொரு சந்திப்பு, கடைசியா ஒரு சந்திப்பு இருக்கு. என்ன சந்திப்பு? என்ன சந்திப்பு? தேவனை முகமுகமாய் சந்திக்கிற ஒரு தருணம். அதுக்கு எப்படி நம்ம போக முடியும்? ஆண்டவருடைய சித்தத்தை செய்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். முதலாவது நம்ம ஆண்டவரை சந்திக்க வேண்டும். சந்திச்சு என் வாழ்க்கையில நீங்க என்ன வைத்திருக்கீங்க? நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ இந்த மீட்டிங் போறேன், ஏதோ அங்க போறேன், இங்க போறேன், சர்ச்சுக்கு போறேன். என் வாழ்க்கையில என்ன வச்சிருக்கேன்? அதுக்கேற்றால் உங்க வாழ்க்கையை அமைத்துக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாலை வேளையில நம் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாய் அவர் வாஞ்சியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நானும் உங்களை பார்க்கணும்னு வாஞ்சியா இருக்கிறேன்ப்பா. ஒருவேளை ஒரு சில பாவ பழக்க வழக்கங்கள்ல இருந்து என்னால் இன்னும் விடுதலை பெற முடியல ஆண்டவரே. பரிசுத்தமாய் நான் ஜீவிக்கணும்னு ஆசைப்படுறேன்.
ஆனா இந்த பாவம் என்ன செய்யுது? என்னை இன்னும் ஆளுகை செய்கிறது. இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்கிறது யார் என்று சொல்லி நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம். ஒரு உலக வாழ்க்கையில எல்லா நம்பிக்கையும் எனக்கு போயிடுச்சு, எனக்கு பிசாசு போராட்டம் என் வாழ்க்கையில முத்தி போச்சு, என்ன தொழில் பண்ணாலும் எனக்கு அதுல ஒரு சக்சஸே இல்லை, என் வேலையில ஒரு சக்சஸே இல்லை, என் வாழ்க்கை நம்பிக்கை ஃபுல்லா போயிடுச்சு, இனி நான் எதுக்கு நான் வாழணும், எந்த தொழில் நான் பார்க்கணும், என்ன செய்யணும், பல குழப்பத்துல நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில உங்களை சந்திக்க விரும்புகிறார். அவர் சந்திக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நம்பிக்கை மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறார்? அற்புதத்தையும் சேர்த்து செய்கிறார். உங்களை சும்மா மகனே மகளேன்னு சும்மா சந்திக்கிறது இல்லை. அவர் எப்படி சந்திக்க விரும்புகிறார்? உங்களை பெயர் சொல்லி சந்திக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறேன். இந்த சவுல் கேட்ட முதல் வார்த்தை தான். அவர் ஒண்ணுமே கேட்கல. ஆண்டவரை பார்த்த தருணத்தில் தன் வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவர் அர்ப்பணிக்கிறார். ஆண்டவருக்கு அப்படியே கொடுக்கிறார். ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? அவர் வாழ்க்கை முழு அவர் சொல்றார், லாபமான அனைத்தையும் நான் கிறிஸ்துவுக்கு என்று நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அதான் பவுலுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த நாள்ல நாம் ஆண்டவரை சந்திக்கும்படியாய் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க அவர் ஆசைப்படுகிறார். இந்த நாள்ல நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே நீங்க என்ன சந்திங்கப்பா, என் கூட நீங்க பேசுங்க, என் கூட நீங்க பேசுங்க, இந்த வேளையில ஆண்டவரே நீங்க சந்திங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இந்த வேளையில ஒவ்வொருவரையும் சந்திங்க. எல்லாம் வாய்களை திறந்து கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நான் அவளை பார்க்கணும், ஆண்டவரே நீங்க என்ன சந்திக்கணும், ஆண்டவரே நான் வந்த பிரகாரம் தனியா போக கூடாது, உங்களை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட உங்க ஏக்கங்கள் எல்லாம் சொல்லுங்க. பாவ வாழ்க்கையில அதை அறிக்கை எடுங்க. ஆண்டவர் எப்படி வெளியே வரணும் தெரியல, ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பண்ணணும் தெரியல, பிசாசு என்னை போட்டு அழுத்துற எப்படி விடுதலை பண்ணணும் தெரியல. கர்த்தராகிய இயேசுவே நான் உம்மை பார்க்க வேண்டும். இயேசு உன் வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது இனி உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் இல்லை. கர்த்தருடைய வல்லமை இடத்துல கடந்து வருகிறது. நம்பிக்கை இழந்த அநேகருக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கும்படியாய் உன்னை பெயர் சொல்லி சந்திக்க விரும்புகிறார். வாழ்க்கையை விட்டு ஒப்புக்கொள். என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவர் நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர்? ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் சந்திக்க விரும்புகிறார். எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம்